தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு இன்றைய செய்தியாளர் பார்வையில் செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். பேசலாம். ஆனந்தன், இதுவரைக்கும் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவரை அறிவிக்க போறாங்க அப்படின்ற பேச்சுகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தது. கேள்விகளும் நிறைய வந்துட்டு இருந்தது. இந்நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சரவையில மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு வெளிப்படையான உறுதியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இது எப்படி பார்க்கப்படுது? குறிப்பா பிற கட்சிகள் இதை எப்படி அணுகுறாங்க, பாக்குறாங்க? ஆனந்தி, சமீப நாட்களாகவே தொடர்ந்து அமைச்சரவையில மாற்றம் இருக்கும், அது மட்டுமல்ல துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில கட்சியுடைய தொண்டர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அந்த கட்சியில தொடர்ந்து பேசி வருகிறாங்க. சமீபத்தில் பவள விழா நடைபெற்றது. அந்த பவள விழாவில் முன்னாள் அமைச்சர் எஸ் பழனிசாமி அவர்கள் அப்பொழுதே தமிழக முதல்வர் இருக்கும் பொழுதே விரைவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மற்ற அமைச்சர்கள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் என எல்லோரும் அதை அந்த கருத்தை ஆதரிச்சு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில்தான் அது தொடர்பாக மறுநாளே தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் மூத்த அமைச்சருடன் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சி மட்டத்தில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகி மட்டத்தில் ஒரு ஆலோசனை மேற்கொண்டாங்க. அன்றே ஒரு அறிவிப்பு வரும் என்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கட்சி மட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த அறிவிப்பு தள்ளி போகக்கூடிய நிலை இருந்துச்சு. இந்த நிலையில்தான் இன்று கொளத்தூர்ல ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்ற பிறகு செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர் பேசும்போது மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஏமாற்றம் இருக்காது, அதையும் அந்த வார்த்தையும் தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, விரைவில் இந்த அறிவிப்பு வரும் அப்படின்றத சூசகமாக தமிழக முதல்வர் சொல்லிவிட்டு சென்றிருக்காரு. எப்போது வரும் அப்படின்ற ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இதை எப்படி அவங்க செய்ய போறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி அந்த கட்சி மட்டத்திலே இருக்கு. ஏன்னா ஒரு அமைச்சர்கள் மாற்றது தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய முடிவு. இருப்பினும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையமாக வச்சு இந்த மாற்றம் இருக்கணும். அப்போ எல்லா அமைச்சருடைய கருத்துக்களையும் அவர்களுடைய மனசுகளை காயப்படுத்தாமல் எல்லோருக்கும் அந்த இலக்காகளை பிரித்து கொடுத்து இவர்களையும் துணை முதல்வராக மாற்ற வேண்டும். அதற்கான ஒரு ஆலோசனைகள் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருக்கக்கூடிய அமைச்சர்களை மாற்றக்கூடிய வகையிலையும் அதே போல விடுவிக்கக்கூடிய வகையிலையும் ஒரு சில பேச்சும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன முடிவெடுக்க போகிறார் என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. விரைவில் இந்த அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த கருத்தை மற்ற கட்சிகள் எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு பார்க்கணும். இன்று இந்த தமிழக முதல்வர் பேசிய கருத்து தொடர்பாகவே உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் துரைமுருகனுக்கு ஏமாற்றம், உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்றம் என்று அந்த கருத்தை பதிவு செய்திருக்கார். இத கட்சியுடைய மூத்த தலைவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான், ஆனா உதயநிதிக்கு ஒரு ஏற்றம் அப்படின்னு அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவருடைய கருத்தை பதிவு செய்யும் போது, இந்த ஒரு மூன்றரை ஆண்டு கால ஆட்சியில மீனவர்களுடைய படுகொலை செய்யப்படுகிறார்கள், படகுகள் தாக்கப்படுகிறது. இந்த விஷயத்தெல்லாம் கண்டுகொள்ளாமல் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதிலே ரொம்ப கவனமா இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்படி எதிர்க்கட்சிகள் ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது இந்த விஷயத்தை தமிழக முதல்வர் மட்டுமல்லாமல் கட்சியினுடைய தலைவராக இருந்து எப்படி அவர் இந்த பதவியை கொடுக்க இருக்கிறார், என்ன மாதிரி வியூகங்களை வகுத்திருக்கிறார் என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சாராம்சம் அவர் செய்தியாளர் சந்திப்புல முக்கியமா பேசியிருக்கும் போது விரைவில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, நிச்சயமா ஆனந்தன், கட்சியில அதாவது அமைச்சரவையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போறாங்க, துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் அமர வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் வராமலும் அதற்கான எந்தவித வழிவகுக்காமலும் அதற்கான நடவடிக்கைகளை அவங்க எடுக்கணும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.